நிறைய பேருக்கு கருப்பு கொண்ட கடலையை அப்படியே சாப்பிடவோ இல்லை சுண்டலாக சாப்பிடவோ இல்லை நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த கிரேவி வச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாச்சும் அந்த கிரேவி பண்ணிவிடுவேன். அதுக்கு கொண்ட கடலையை வந்து நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு. இது கூட வந்து ஸ்பைசஸ் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியும் சேர்ந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கருப்பு கொண்டக்கடலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சையாக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை, தேங்காய், சோம்பு, தயிர் 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் அரைச்சி இதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் வெந்த உடனே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் தூவிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாரத்தில் 2 நாளாச்சும் நீங்கள் செய்யும்போது எல்லாரும் வந்து இது சேர்த்து சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்.